திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நடத்தி வருகின்ற திருமூலர் அருளி செய்த திருமந்திர விளக்க உரையிலே நாம் தொடர்ந்து உபதேச பகுதியிலே பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. உபதேசம் என்கிற பகுதி முதல் தந்திரத்திலே அமைந்த ஒரு பகுதி. அதிலே இந்த பிறப்பிலேயே நாம் எதற்காக பிறப்பெடுத்தோமோ அதனுடைய நோக்கத்தை அடைந்து விடலாம் என்கிற செய்தியை சுருக்கமாக தெரிவிக்கின்றார். உபதேச பகுதியை 30 உபதேசம் என்றும் பழம்பாடல் ஒன்று சொல்லும். இந்த 30 உபதேச பாடல்களிலே சாரமாக அமைந்தது, நமக்கு ஒரு குரு வருவாரானால் அந்த குருவின் மூலமாக நமக்கு உய்வு கிடைத்துவிடும் என்கிற அந்த ஒரு செய்தி தான் அதுல முக்கியமாக சொல்லப்பெறுவது. குரு வருவதினாலே நம்முடைய துன்பங்கள் நமக்கு நீங்குகின்றன. துன்பம் நீங்கி இன்பம் பெற வேண்டும் என்பதுதான் ஆன்மாவினுடைய விளைவு. ஆன்மா என்ன விரும்புகிறதுன்னு கேட்டா அது இன்பத்தை விளைகிறது, இன்ப விளைவு. பிறந்தது முதற்கொண்டு குழந்தை பருவத்திலிருந்து முதுமை பருவம் வரைக்கும் தேடுவது எதன்னு கேட்டா இன்பத்தை தான். அந்த இன்பம் ஆன்மாக்களுக்கு குருவின் மூலமாக எப்படி கிட்டுகிறது என்பதை தான் திருமந்திரம் சொல்லுகிறது. இறை வழிபாடு என்பது இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு அவனை வழிபட்டால் போதாதா? சாமி ஒருத்தர் இருக்கிறார், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், அவரை கும்பிட்டா பத்தாதா? இவ்வளவு இந்த முறைகள், இந்த வழிகள், இந்த செயல்பாடுகள் இவைகளெல்லாம் தேவையா என்று பலரும் என்ன கூட கேட்டிருக்கிறாங்க. ஒரு இறைவனை வழிபடுவதில் எதுக்கு இத்தனை குழப்பங்கள்? கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், வழிபாடு பண்ணிக்கப்பா. சாமி இருக்கிறார், கும்பிட்டுக்க. கோயிலுக்கு போ, வீட்டில் படம் வச்சு கும்பிட்டுக்க, முடிஞ்சு போச்சு. தானே? அதை விட்டுட்டு எதுக்கு இவ்வளவு குழப்பம்? அதுல என்ன குழப்பத்துக்கு என்ன இருக்கு என்று மெத்த படித்தவர்களை கேட்பது உண்டு. சித்தியார்ல ரொம்ப சிறப்பா சொல்றார், நாம இந்த உலகத்திலே நல்ல முயற்சி செய்தா நல்ல பொருளை ஈட்டி அந்த பொருளினாலே நல்ல இன்பத்தை பெறலாம். முயற்சி செய்யவில்லை என்று சொன்னால் பொருள் ஈட்டாமல் அதனால துன்பப்படுவான். எனவே நல்ல முயற்சி செய்தவன் நல்ல பொருளை ஈட்டி நன்றாக இன்பமாக வாழ்கின்றான். முயற்சி செய்யாதவன் பொருளை ஈட்டாமல் துன்பப்படுகின்றான் என்கின்ற இந்த ஒரு நிலையிலே நாம் பார்க்கிற பொழுது எங்கிருந்து இருவினைகள் என்று சொல்லக்கூடிய முந்தைய வினைகள் எங்கிருந்து வருகிறது? எங்கிருந்து முன்னைய வினைகள், நல்வினை தீவினை எல்லாம் எங்கிருந்து வருது? நல்லா உழைக்கிறான், பொருள் சம்பாதிக்கிறான், அனுபவிக்கிறான். ஒருத்தன் நல்லா உழைக்கிறதே இல்ல, பொருள் கிடைக்கல, கஷ்டப்படுறான், அவ்வளவுதானே. இதுல முந்தைய நல்வினை தீவினை எல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று சித்தியார்ல ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்றார். முயற்சி என்பது இந்த உலகத்திலே எல்லா ஆன்மாக்களும் செய்து கொள்கின்றன. அப்படி முயற்சி செய்கிற பொழுது அந்த முயற்சியினாலே பொருளை ஈட்டுகிறான் என்பதும் கூட நீ சொல்லுவது போல வைத்துக் கொண்டாலும் கூட, முயற்சி செய்து சம்பாதித்த பொருள் முழுவதும் அவன்தான் அனுபவிக்கின்றான் என்கிற உத்தரவாதத்தை யார் தருகிறது என்று கேட்கிறார். எத்தனையோ பேர் பெரும் முயற்சி செய்கிறான், ரொம்ப கஷ்டப்படுறான், வாழ்நாள் முழுவதும் சொல்லனாத கஷ்டப்பட்டு பொருளை சேர்த்து வைக்கிறான். அந்த பொருள் சேர்ந்து முடித்த பிறகு அத்தனை பொருளையும் அவன் அனுபவிக்கிறானா? இல்ல. மணிவாசகர் சொல்லுகிறார், வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குலம் கல்வி என்னும். இந்த உலகத்தை என்ன சொன்னார்? பித்த உலகில் மணிவாசகர். பித்த உலகு, பொருள் தேடும் பொழுது இருக்கிற பித்து இருக்கு பாருங்க, அதுல சொல்லுகிற பொழுது சொன்னார் வைத்த நிதியினர். அதுக்கு நான் விளக்கம் எழுதினேன். நிதின்னு சொன்னா பார்த்தாதான் அது என்ன வைத்த நிதின்னு. தான் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு தேடி 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 சேர்த்து ஒரு நாள் மருமகங்கிற ஒருத்தன் வந்து அனுபவிக்க வைத்த நிதி அப்படின்னு சொன்னது பொருள். நாம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்போம், அத்தனை பொருளையும் கடைசியில அவன் போடுவான். நானு திருவான்மியூர்ல இந்த பாடலை விளக்கம் சொல்லுகிற பொழுது நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அங்க ஒருத்தர் வந்திருந்தார், அவர் ஒரு கோடீஸ்வரர். அவங்க சொல்லுவாங்க, நான் தினந்தோறும் இரவு உங்க சீடியை போட்டுத்தான் நான் கேட்கிறேன். ஏதாவது ஒரு சீடி, எனக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் உண்டு, ஆனா இந்த சீடி போட்டு கேட்கிற பொழுது நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன், ரொம்ப மனசு சாந்தம் நிம்மதி ஆயிடுது, நான் இரவு நல்லா நிம்மதியா தூங்குறேன் ஐயா, அதனால எனக்கு நல்ல தூக்கத்தை எனக்கு வாங்கி கொடுத்த உங்களுக்கு நான் வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டவன் அப்படின்னார். சொன்னார், இன்னைக்கு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த வைத்த நிதின்னு ஒண்ணு சொன்னீங்களே, அதை கேட்டு எனக்கு மெய்ய சிலிர்த்து போச்சு. அப்படியே
நீங்க எனக்கு தான் சொல்றீங்க போல இருக்குன்னு நினைச்சேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என் மொத்த சொத்தையும் 6 கோடி ரூபாய் இருந்தது. 6 கோடி ரூபாயும் என் பொண்ணுக்கு சீதனமா என் மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டேன். நீங்க அடுத்ததா ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, இவ்வளவு கொடுத்தாலும் அந்த மாப்பிள்ளை திட்டிட்டு இருப்பான்னு சொன்னீங்க பாருங்க. என்ன கொடுத்தா அவங்க அப்பான்னு சொல்லுவான்னு சொன்னீங்களே, 100க்கு 100 உண்மையா. ஒரு விஷயம் வேணா சேர்த்துங்க, நீங்க என் பொண்ணும் சேர்ந்து பேசுறான்னு இத சொல்லிட்டு சொன்னார். நீங்க சொல்றது உண்மைங்கிறதுக்காக நீங்க என்ன உதாரணமா மேடையில சொல்லுங்க ஐயா, பரவாயில்ல அப்படின்னு. எவ்வளவோ பொருள் சேர்த்தோமே, வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு பொருளை சேர்த்தோமே, முயற்சியினால வந்த பொருள் தானே. ஆனா அந்த முயற்சியினால வந்த பொருள் அவருக்குத்தான் பயன்படுங்கிற உத்தரவாதம் கிடையாது. சித்தியார்ல கேட்கிறார், அருணந்தி சிவன் கேட்கிறார், முயற்சி செய்யற சொல்றார், நீ பிறக்கிற பொழுதே கருவுலப்பா ஒரு 6 விஷயத்தை பதிவு பண்ணி அனுப்புறான் சிவன். என்ன தெரியுமா உனக்குன்னு கேட்டார். பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு என்னும் 6 இவையும், இந்த 6 கருவினிலே வித்திட்டு அப்படின்னு. நீ இப்ப வரல, நீ கருவாய் இருக்கிற பொழுதே இந்த கருவுல பதிவு பண்ண சமாச்சாரம் ஒரு 6. பேரு, இழவு, இன்பம், இன்பமோடு பிடி, மூப்பு, சாக்காடு. பேருனா என்னென்னலாம் பெற வேண்டும் என்கிற பெறுதல். இழவுனா என்னென்னலாம் இழக்க வேண்டும் என்கிற இழப்பு. இழவுனா இழத்தல். பேருனா பெறுதல். பெறுதல் தான் பேருன்னு ஆச்சு. பெறுவது பேரு. பேரு, இழவு. எதெல்லாம் பெற வேண்டும், செல்வம், வீடு, வாகனம், எதெல்லாம் பெற வேணுங்கிறதும் எதெல்லாம் இழக்க போறேங்கிறதும் இது 2ஆச்சா. மூப்பு, மூப்புனா உயர்வுன்னு அர்த்தம். இந்த இடத்துல மூப்புனா மூத்த திருப்பதிகம், அம்மை மூத்த திருப்பதிகம். மூத்தனா இந்த இடத்துல உயர்வுன்னு அர்த்தம். சாக்காடு தாழ்ச்சின்னு அர்த்தம். எவ்வளவு வாழ்க்கையில உயர்வு அப்படிங்கறதும் எவ்வளவு வாழ்க்கையில தாழ்வு அப்படிங்கறதும் எத்தனை ஆச்சு, 4 ஆச்சா. வாழ்க்கையில எவ்வளவு இன்பங்கிறதும் எவ்வளவு துன்பங்கிறது. பிணினா துன்பம். அப்ப வரிசை எப்படின்னு பாருங்க. பேரு, இழவு, இன்பமோடு பிணி, மூப்பு, சாக்காடு எனும் இவை 6. இந்த 6 கருவுல இருக்கிற பொழுதே வச்சு அனுப்பிச்சிடறோம். அப்ப நம்ம பிறக்கும் பொழுதே இந்த 6 சமாச்சாரங்களும் வந்தது. அப்ப இந்த 6 வச்சு அனுப்புறானே. அப்ப இந்த ஆன்மா பிறந்து முயற்சி செய்த, இந்த ஆன்மா பிறந்து எதுக்கு தெரியுமா முயற்சி செய்து, இது முயற்சி செய்து தன்னுடைய வினையின் பயன் என்னங்கறத போய் கரெக்டா கேட்டு வாங்கிக்கும். இந்த 6 அங்க இருக்கும். இது என்ன பண்ணும், முயற்சி செஞ்சு நீ சொல்ற மாதிரி முயற்சி செய்து பொருளை ஈட்டல, முயற்சி செய்து தன்னுடைய வினையை ஈட்டிக்கொள்ளும். ஆனா உலகத்தார் கண்களுக்கு பார்க்கிற பொழுது என்ன தெரியும், ஒருவன் செய்கின்ற முயற்சி அவன் வாழ்விற்குரிய முயற்சி போல தோன்றும். ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்விலே செய்கின்ற முயற்சி அவனுக்கு என்னன்னு விதிச்சிருக்கோ அதை பெறுவதற்காக அவன் செய்கின்ற முயற்சி. வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதித்து சேர்த்து ரொம்ப முயற்சியோட எடுத்துக்கொண்டு போய் 36% தரான்னு சொல்லிட்டு போட்டுருவான் கொண்டு போய். அப்புறம் பனகல் பார்க்கையே சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். யார் சொன்னா, முயற்சி செஞ்சானே, பொருளை ஈட்டுனா, நல்ல வழியில பொருள் ஈட்டுனதுதான். மாசம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதுல சேவிங்ஸ் பண்ணி அதுல எடுத்த பணம் தான் எங்க போச்சு. நிரம்ப பொருள் ஈட்டி வீட்டுல எல்லா செல்வமும் இருக்கிற மாதிரி நிலைதான். அத்தனை பேரும் நல்லா உட்கார்ந்து டைனிங் டேபிள்ல சாப்பிடுவாங்க. நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா நம்மள அதை தொடக்கூடாதுன்னு இருப்பாரு டாக்டர். நமக்கு மட்டும் கோதுமை கஞ்சியை கொண்டு வந்து ஒரு டம்ளர்ல வச்சிருவாங்க. நம்ம காசுல சாப்பிடுறவங்க எல்லாம் எய்த்தா பண்ணி நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. முயற்சி செஞ்சே இல்ல சாப்பிட வேண்டியது தானே. இல்ல அது சொல்றார் சித்தியார் சொல்றார், நல்ல கவனமா கேட்டுக்க. there are some laws governing your wealth and happiness. உன்னுடைய செல்வத்தையும் உன்னுடைய மகிழ்ச்சியையும் கட்டுப்பாடு செய்கின்ற விதிகள் எங்கேயோ இருக்கு. அதத்தான் இருவினை. ஒருவன் செய்கின்ற முயற்சியினாலேயே அவன் எல்லாவற்றையும் அடைந்து விடுகிறான். நீங்க இந்த முயற்சியிலேயே எப்படி இப்ப நாம சொல்றோம்ல, இந்த முயற்சி செய்கின்றோம் அப்படிங்கறதே எதுன்னா முன்னை செய்த இருவினைக்குத்தான் இப்ப முயற்சியே நடக்குது. நாம முன்ன செஞ்சுட்டோம், போன பிறவிகள்லாம் செஞ்சிருக்கோம் இல்லையா, அவற்றினுடைய பயன்தான் இப்ப நாம செய்யற முயற்சி. இப்ப இந்த முயற்சி செய்து அந்த துன்பத்தை அனுபவிக்கின்றோம். இது காரணம் என்னன்னா முன்னை செய்த வினையின் பயன். முன்னை செய்த வினையினாலே இந்த உடம்பில அமைந்து முயற்சி செய்து நமக்கு வேணுங்கிற கூலியை வாங்கிக்குவோம். அந்த கூலிதான் இன்ப துன்பம். அப்ப ஆன்மா என்பது முயற்சி செய்வது எதற்காகனா பொருளை ஈட்ட, இன்பத்தை பெற என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது ஆன்மா முயற்சி செய்வது தனது முந்தைய பிறவிகளுடைய வினை பயனை நுகர்ந்து கொள்ள. அவ்வளவுதான்.
இது தேடி போய் அதை எடுத்துக்கும். சுவாமி எப்படி வைப்பாரு அப்படின்னு அதான் ஊட்டுறது எப்படின்னா, போய் வாயில வச்செல்லாம் ஊட்டி இல்ல திணிக்கெல்லாம் மாட்டார். அங்க அந்த காந்தத்தை வச்சாருன்னா இது இரும்பு போய் ஒட்டும் டப்புடு. அது மாதிரி அப்படி அங்க பொரிய வைப்பார், இவன் போய் உள்ள விடுவான். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஏன்? அதனால இருவினை பயன்கள் என்பது நம்முடைய அறிவை விளக்கம் செய்வதற்குத்தானே. இந்த இரு வினைகள் கணக்க சைவ சித்தாந்தம் சொன்னது மாதிரி இருவினைகளை பத்தி பேசுற நிறைய சமயங்கள் பேசுது. பார்க்க போனா பௌத்தம் சமணம் எல்லாம் அது நல்லா பேசுது. ஆனா நாம பேசுற தெளிவு அங்க இல்ல. இந்த தெளிவு இருக்கு பாருங்க, அது இல்ல. சரி, இப்போ உடம்பு வந்திருக்குது. இந்த உடம்பு எதுக்காகன்னு கேட்டா, முன்ன செஞ்ச வினைய நுகர்றதுக்காக இப்ப வந்திருக்கு. முன்ன வினை செய்தோம், அந்த வினையினுடைய பயனை நுகர்வதற்காக இந்த உடம்பு வந்தது. சரி, இந்த உடம்புனால வினையை செய்து அந்த இன்ப துன்பத்தை பெற்றுக்கொண்டேன். இதோட கணக்கு முடிஞ்சிருச்சான்னா, கணக்கு முடியல. இப்ப செய்யறது இருக்கு பாருங்க, இது அடுத்த பிறவிக்கும் வித்து. ரொம்ப அழகா சொன்னார். மாம்பழம் சாப்பிடுறோம், மாம்பழம் சாப்பிடுகிற பொழுது சதைய முழுக்க சாப்பிடுறோம், அது நுகர்வு. நடந்து கடைசியில் ஒரு கொட்டையை கீழே விட்டுறோம், அது வித்து அடுத்ததுக்கு. அது போல இந்த உலகத்திலே நாம் உடல் கொண்டு செய்கின்ற முயற்சியினாலே நம்முடைய இன்ப துன்பத்தை நுகர்கின்ற பொழுது, நல்ல கவனமாக கேட்கணும், இன்ப துன்பத்தை நுகர்கின்ற பொழுது அடுத்த பிறவிக்கும் வித்து போடுகிறோம். அடுத்த பிறவிக்கு வித்து போடுறோம். அப்ப இது என்ன நியாயம்னு கேட்கலாம் நீங்க. ஏற்கனவே செஞ்சதுக்கு தண்டனை அனுபவிச்சிட்டோம். தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் நீ தண்டனை அனுபவிக்கும் போதே இன்னொரு தண்டனைக்கு தயாராயிட்டேன்னு சொல்லி அடுத்த தண்டனையை செய்யறது நியாயமா? இது அதுக்கு ரொம்ப அழகா சொல்றேன். நான் இந்த வினையை புரிஞ்சு கொள்ளணும், அதுக்காக உங்களுக்கு சொல்றேன். நாம செய்கிற வினைகள் இருக்கு பாருங்க, இதுக்கு ரெண்டு பகுதி இருக்கு. வினைக்கு ரெண்டு பகுதி, ஒன்னு செயல், இன்னொன்னு கருத்து. செயல் என்பது இம்மை பயனை விளைவிக்கும், கருத்து அடுத்த பிறவிக்கு பயன் விளைவிக்கும். நாம் செய்கின்ற வினை இருக்கே, அது செயல் கருத்துன்னு ரெண்டா இருக்கும். செயல் எதுக்கு? இம்மை பயன். கருத்து மறுமை பயன். செய்கின்றீர்கள், ஒரு செயல் செய்கின்றீர்கள். ஒரு செயலை செய்கின்ற பொழுது, உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு செயல் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த செயலை எதுக்கு? பொருள் ஈட்டுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பொருளை ஈட்டுக் கொண்டிருக்கிறோம், செயல் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த செயலை செய்கின்ற பொழுது இந்த செயலினாலே ஒரு விளைவு உண்டு, அது இம்மை பயன். மாசம் 30 நாள் வேலை செய்றீங்க, 30 நாள் வேலை செய்கின்ற பொழுது 1ஆம் தேதி அதுக்கு ஒரு இம்மை பயன் உண்டு. என்ன பயன்? சம்பளம். அதுக்கு இம்மை பயன் வந்துடும். செயலுக்கு இம்மை பயன். இந்த வேலை செய்து கொண்டு இருக்கிற பொழுது எவ்வளவு திறமையாக நான் செய்கிறேன் பார், இந்த வேலை என்னால் அல்லவா செய்ய முடிகிறது, இதை நான் செய்து இந்த பொருளை ஈட்டி என்னுடைய பொருளாக இதை சேர்த்து வைக்கணும், இது இன்னாருக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று கருத்து வகையாலே நீங்கள் இந்த செயலை செய்கின்ற பொழுது அடுத்த பிறப்பாக மறுமை பயனுக்கு நீங்கள் வித்தை விதைக்கின்றீர்கள். அப்படி செயல் செய்கின்ற பொழுது இந்த செயல் என்னுடையது அல்ல, நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானும் இதற்கு நாயகமே, நானா செய்யறேன், என்னவோ இந்த வேலையை என் தலையில கட்டியிருக்கான் சிவன், இதை செய்யணுங்கிறது என்னுடைய கடமைன்னு கொடுத்திருக்கிறான். வேலையை செய்யறேன், சம்பளம் கொடுக்கணும், வாங்கணும், அதை வீட்டுக்கு செலவு பண்ணுங்கிறது இந்த பிறவியில எனக்கு இறைவன் இட்டது. அவன் இட்ட இந்த செயலை யாம் செய்கின்றோம். நானா இந்த செயல் செய்யல, நானா பிறக்கும் போது இந்த வேலையை பெற வேண்டும், ப்ரொஃபசர் ஆஃப் ஒரு காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகணும்ட்டு பிறக்கல இல்லையா, அது என்னவோ கொண்டு போய் அவனே கொண்டு அங்க சேர்த்திருக்கிறான். அப்ப எல்லாமே அவன் தான் செய்திருக்கிறான் போல இருக்கு. இதுல எந்த விதத்தில் நாம் பொறுப்பில்லை என்று எண்ணுகிற பொழுது இம்மை பயனோட நின்று நம்முடைய வினைகள் மறுமை பயனுக்கு வித்தில்லாமல் செய்து மறுமை பிறவியை நீக்குகிறது. இதத்தான் தெளிவா சொன்னார். அப்ப செயலை செய்கின்ற பொழுது என்ன கருத்து? நான் தான் செஞ்சேங்கிற பொழுது அதுக்கு ஒரு பயன் இம்மையிலும் வருகிறது, மறுமையிலும் வருகிறது. இப்படிப்பட்ட செயல்களை நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டேன். இனிமே செயல்களை எல்லாம் இனிமே நாம நான் செஞ்சேன்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அது அவ்வளவு சுலபத்தில் வந்துருமா? நீங்க என்ன சார் சொல்லிவிட்டு 8:15 மணிக்கெல்லாம் ரேட்டு இத்துடன் சொற்பொழிவு நிறைவு செய்து கிளம்பி போயிட்டே இருப்பீங்க. இது முடியுமா? நடக்குமா? அவ்வளவு ஈஸியானா கடினம்தான். முடியாததை சைவ சித்தாந்தம் பேசாது, கடினம்தான். ஆனாலும் கூட வாழ்க்கையிலே பயிற்றுகின்ற பொழுது ஏற்படுகின்ற பாருங்க, இந்த மாதிரி செயலை செய்கின்றவர்களை நாளடைவில் இம்மை பயன் இருக்கு பாருங்க, அந்த இம்மை பயனும் தாக்காது. இப்ப இம்மையிலே ஒரு பயன் உண்டு, மறுமையில பிறவி கிடையாதுன்னு சொன்ன இல்லையா, ஆகாமியம் கிடையாது. இம்மையிலே வருவதுதான் பிராரத்தம். உங்களுக்கு புரியுதா? இம்மையிலே விளைவது பிராரத்தம், உங்களுக்கு கிடைக்கிற கூலி. செயல் வகையிலே விளைவது இம்மை பயன், அது பிராரத்தம். கருத்து வகையிலே விளைவது ஆகாமியம், அடுத்த பிறவிக்கு வித்து. இப்ப கருத்து வகையில விளையாட்டியும் கூட இம்மையிலே நீங்கள் இந்த
இப்படி ஒரு ஈடுபாட்டு இறைமேல இருக்கிற ஈடுபாட்டிலே தன்முனைப்பு இல்லாமல் செய்கின்றீர்கள்னு வச்சுக்கோமே. அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்றார் இறைவன்? ஒரு கவசம் தருகின்றார். அதுதான் நாளடைவில் நமக்கு இந்த வாழ்க்கையில நம்முடைய வினைகளினாலே விளைகின்ற இன்ப துன்பங்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. மழை பெஞ்சா எல்லாரும் நினைஞ்சுதான் ஆகணும். எல்லாரும் நினைவாங்களா? கொடை வச்சிருக்கவன் நினைய மாட்டான். அதுபோல வினை தாக்கும். இறைவனுடைய அருள் கொடை வைத்திருக்கிறவர்கள் தப்பிச்சிருவாங்க. ஆக இந்த அருள் கொடையை பெறுவதற்கு நமக்கு தெளிவு தருவது குருதான். அதனால சொல்லுகிறார், இந்த திருவடி என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம் தெளிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த திருவடிக்கு குரு என்கிற பொருளும் உண்டு. அதை சொல்லுகிறார், திருவடியே சிவமாவது தேரில், திருவடியே சிவலோகமாவது சிந்திக்கில், திருவடியே செல்கதி செப்பில், திருவடியே தஞ்சம் உள் தெளிவார்க்கே என்று அந்த உபதேச பாடல்ல சொல்லுகிறார். இந்த திருவடிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அதுவும் நாம இந்த சிவ வழிபாடு செய்கின்ற, சிவலிங்க வழிபாடு செய்கின்றவர்கள் இருக்கிறார்களே, சிவனை உருவ வழிபாடு செய்கின்றவர்களும் உண்டு, சிவனை சிவலிங்க வழிபாடு செய்கின்றவர்கள் உண்டு. சிவனை உருவ வழிபாடு செய்கின்றவர்கள் உருவத்திலிருந்து போய் சிவனை அருவுருவ வழிபாடு செய்து, சிவனை அருவுருவ வழிபாட்டிலிருந்து அருவ வழிபாட்டுக்கு போயிடுவாங்க. போகணும், எங்கு நினைத்தாலும் சிவ நினைவானது அந்த பொருளினுடைய ஒரு இன்ப அந்த நிலையானது மனதில் நமக்கு அந்த வழிபாட்டை தரும். இது ஆரம்பத்தில் சிவனை உருவ வழிபாடாக, அவர் அம்பாளுக்கு ஒரு பக்கமா அம்மையப்பராக, ஒரு சோமாஸ்கந்தராக, அப்படி அவர் விநாயக பெருமான், முருகப்பெருமான், அம்பாள், இப்படி ஒரு நிலையில நந்தியம் பெருமானோட இப்படியான பல்வேறு வடிவங்கள்ல தட்சிணாமூர்த்தியாக, நடராஜ மூர்த்தியாக, இப்படியெல்லாம் உருவ வழிபாடாக வழிபாடு செய்து கொண்டு இருக்கிற நாம இந்த அருவுருவ வழிபாடு என்று சொல்லக்கூடிய சிவலிங்கத்துல வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறதே ஒரு பக்குவ உயர்வு. சிவலிங்கத்தை வழிபாடு செய்யறதுங்கிறது ஒரு பக்குவ உயர்வு தான். இந்த பக்குவ உயர்வு வருகிற பொழுது, சிவலிங்கத்தை பார்க்கிற பொழுது உள்ளம் அன்பினாலே கசிய ஆரம்பிக்கிற பொழுது, அவனுடைய அந்த உருவத்திலிருந்து கிளம்பி அருவுருவத்துக்கு வந்திருக்கிறோம்னு அர்த்தம். அதுக்கு எதுக்கு அருவுருவ வழிபாடு வச்சாங்க? உருவத்தை வச்சு அருவுருவத்தை எதுக்கு வச்சாங்கன்னா, நம்மள அப்படியே மெதுவா உருவத்திலிருந்து அருவத்துக்கு இழுத்துட்டு போறதுக்கு தான். டக்குன்னு உருவத்திலிருந்து அருவத்துக்கு இழுத்துட்டு போனா நம்ம போக மாட்டோம். காளஹஸ்தியில் என்ன இருக்கு? திருக்காலத்தி, அது பஞ்சபூத தலங்கள்ல வாயு தலம் இல்லையா? அப்படி மெதுவா அந்த மண் தலமா இருக்கிற காஞ்சிபுரம், அப்புறமா நீர்த்தலமா இருக்க ஆனைக்கா, அப்புறமா தீ தலமா இருக்கிற அண்ணாமலை, அப்புறமா வாயு தலமா இருக்கிற காலத்தி, அப்புறமா ஆகாச தலமா இருக்கிற. அப்ப சிதம்பரம்னா நமக்கு உடனே உருவம் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. என்ன தாத்பரியம் அப்படின்னா, சிதம்பரத்துல எது உயர்வுனா ரகசியம் தான் உயர்வு. நடராஜர்ல ஆரம்பிச்சு ரகசியத்துல முடிஞ்சிடும். அங்க பாத்தீங்கன்னா 3 விதமான வழிபாடுகளும் சிதம்பரத்துல மட்டும்தான் உண்டு. நடராஜர் உருவம், ரத்தன சபாபதி அரு உருவம், ரகசியம் அருவம், 3 விதமான வழிபாடுகளும் அங்கத்தான் உண்டு. என்ன காட்டுதுன்னு சொன்னா, உருவத்திலிருந்து அரு உருவம் அரு உருவத்திலிருந்து நீ அருவத்துக்கு போ உன்னுடைய வழிபாட்ட அப்படின்னு காட்டுவதற்காக அமைந்த ஒரு நிலை. இப்ப நாம அரு உருவத்துக்கு வந்துட்டோம், சிவலிங்கத்துக்கு வழிபாட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்கிறோம், நடராஜர் தரிசனம் செய்கிறோம், சிவலிங்கத்தை வழிபாடு செய்கிறோம். ஆனா நம்மால ஒரு அருவ நிலையில் அது வழிபாடு செய்ய முடியுமா அப்படின்னு நீங்க கொஞ்சம் சந்தேகப்படலாம். இப்ப வள்ளல் பெருமான் என்ன பண்ணாரு? அவருக்கு சிதம்பரத்துல உடன்பாடு இல்ல. எதுக்கு வடலூர்ல பண்ணாரு? அங்க மூலவர் எப்படி இருக்கார்? ஜோதிங்கிறது நமக்கு அறிகுறியா காட்டி இருக்காரு. அங்க அருவ நிலையில தான் இருக்காரு. சுவாமி பண்ணது சோதியை வழிபட சொன்னது அரு உருவத்திலிருந்து உருவம் போறதுக்கு. சோதியும் அரு உருவம் தான், சோதியும் அரு உருவம் தான், தீ அரு உருவம் தான். தீக்கு உருவம் இருக்கும், ஆனாலும் அருவம் என்ன உருவம் சொல்ல முடியாது. அது அரு உருவம், தீண்ட முடியாது. தீண்டுனா சுடும், காத்த தீண்டவே முடியாது, ஆகாசம் கேட்கவே வேணாம். அதனால அது ஒரு அறிகுறியா வச்சார். எப்படி நீங்க இந்த ரகசியத்துக்கு வில்வ மாலை தொங்க விட்டீங்க, ரொம்ப பேர் வில்வ மாலையை ரகசியம் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த தங்கத்துல வில்வ மாலை ஒண்ணு தொங்க விட்டுருக்கோம். பாத்தியா ரகசியம்? பார்த்தேன், எல்லாம் தங்கமா இருக்குன்னு. அவங்க ரகசியம் எல்லாம் தங்கத்திலேயே இருக்கு. அதுவா ரகசியம் இல்ல, அது ஒரு குறியீட்டுக்காக அங்க தொங்க விட்டுருக்காங்க, அதான் தெரியணுங்கிறதுக்கு. சரி, இப்ப இங்க கூட அவர் சோதி என்றது நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சோதி என்றது இந்த சோதிய அவர் சோதின்னு சொல்லல, இது ஒரு அறிகுறி வெளியில ஏத்தினது.
உள்ள பாக்குற சோதியை சொன்னார். அந்த உள்ள பாக்குற சோதி அருவ சோதி, நாமெல்லாம் உருவ சோதி. எது சோதிங்கிறோம்? எது விளக்கி காட்டுமோ அது சோதி. அவ்வளவுதான். நாம இப்ப ஜோதினா அதுக்கு நெருப்பு இருக்கும், அதுக்கு வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு தான் நாம அதை நினைக்கிறோம் இல்லையா? அப்படி நினைக்க கூடாது. அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னா விளக்கி காட்டும். இந்த இடத்துல ஜோதி இருக்கு அப்படின்னா இங்க என்னென்ன பொருள்கள் இருக்குன்னு நமக்கு தெளிவாகும் இல்லையா? அப்ப எந்தெந்த பொருள்களை தெளிவாக காட்டுகிறதோ அது ஒளி அல்லது சோதின்னு பேரு. சோதியினுடைய தொழில் விளக்கி காட்டுவது. அப்படி உள்ளே இருக்கக்கூடியது சோதின்னு சொன்னா அந்த சோதி வெளியில இருக்கிற சோதி போல இருக்கக்கூடிய சோதி என்று நினைந்து கொள்ளாமல் அதனுடைய தொழிலாகிய விளக்கி காட்டுதல். இறைவனா யாரு, நாமன்னா யாரு, எங்க இருக்கிறோம், எங்க இருக்குது இந்த உலகம், நாம எங்க இருக்கிறோம் இந்த உலகத்துல, நாம எதுக்காக வந்தோம், இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் எது விளக்கி காட்டுமோ அதுவே ஞானக்கண், அதுவே அகஜோதி. எனவே சோதின்னு சொன்னா எது விளக்குகிறதோ அது சோதின்னு பேரு. நம்ம ஜோதின்னு சொன்ன உடனே நாம உலக புறத்திலே பார்த்த வெளியில பார்க்கக்கூடிய ஒரு சோதி மாதிரி உள்ளுக்குள்ளேயே ஒண்ணு எரியும் போல இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. எப்பொழுது நமக்கு தெளிவு பிறக்கிறதோ அந்த தெளிவை உண்டாக்குவதை சோதிக்கிறோம். அவ்வளவுதான். இந்த கான்செப்ட் அப்படியே எடுத்து அங்க பொருத்தக்கூடாது. கண்ணு அப்படின்னா இங்க இந்த கண்ணுல இதையெல்லாம் பாக்குறோம், அந்த கண் அகக்கண் ஞானக்கண்ணு. ஓஹோ அகக்கண் ஞானக்கண்ணுன்னா அங்கேயும் ஒரு கருவிழி, அங்கேயும் ஒரு வெள்ளப்படலம், அங்கேயும் உள்ளுக்குள்ள ஒரு லென்ஸ், இதெல்லாம் இருக்குன்னு நீங்க கண்ணை மாதிரி அங்க கான்செப்ட் நினைக்க கூடாது. எப்படி இந்த கண்ணு புறப்பொருள்களை காட்டுகிறதோ அதுபோல உள்ளே எந்த சக்தி உங்களுக்கு எல்லாவற்றையும் காட்டுகிறதோ அது அகக்கண்ணு அழைக்கப்பெறும். புறக்கண்ணும் அகக்கண்ணும் ஒற்றுமை விளக்கி காட்டுவதிலேயே தவிர அமைப்புல அல்ல. பிசிக்கலா கண்ணு எப்படி இருக்கா அது மாதிரி உள்ளுக்குள்ளேயே ஒரு கண்ணு இருக்கும் போல இருக்கு, அது இப்படி மூடி இருக்கும், அது திறக்கணும்னு நினைச்சுக்கலாம் கூடாது. அப்படி கிடையாது. கண்ணே கிடையாது உள்ளுக்குள்ள பார்க்க போனா. எப்ப தெளிவாகிறதோ அப்ப எது தெளிவுபடுத்துகிறதோ அது கண்ணு. அவ்வளவுதான். சார் அவனை ரொம்ப நம்பி அவன் கூட பழகிட்டு இருந்தேன் சார், ரொம்ப நாளா இன்னைக்குதான் சார் கண்ணே திறந்தது அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இன்னைக்குதான் சார் கண்ணு திறந்தது அப்படின்னா அப்ப இன்னும் கண்ணை மூடிக்கிட்டேவா அவங்க கூட பழகணும்னு அர்த்தம்? என்ன அர்த்தம்? இன்னைக்குதான் கண்ணு திறந்ததுன்னா இன்னைக்கு தான் தெளிவாச்சுன்னு அர்த்தம். அப்ப எந்த கண்ணு திறந்ததுங்கிறார்? தெளிவு பிறந்ததை கண்ணு திறந்துச்சுங்கிறார். சரி, திரும்ப வடலூருக்கு வருவோமா? வடலூர்ல இருக்கக்கூடிய கோயில், அந்த கோயில் மூலவருக்கு என்ன பேர்? சுவாமி பேர் வச்சிருக்கிறார் ஆனந்த நடராச மூர்த்தி. வள்ளலார் வச்ச பேர் ஆனந்த நடராச மூர்த்தி. அங்க ஆனந்த நடராசர் எங்க இருக்கிறார்? இல்ல, அங்க ஒண்ணுமே இல்ல, வெறும் அருவ நிலை. அதத்தான் ஆனந்த நடராச மூர்த்திங்கிறார். அது எவ்வளவு தெளிவா சொன்னார்னா, சிதம்பரத்துல அங்க நீங்க பாக்குறீங்களா அவர் நடராசமூர்த்தி, இவர் ஆனந்த நடராசமூர்த்தி. நடராசமூர்த்தி உருவ நிலையில இருப்பார், ஆனந்தம் வருகிற பொழுது அருவ நிலைக்கு போய் விடுவார். அதான் அர்த்தம். ஆனந்தத்தை கண்ணால் காட்ட முடியுமா? இல்ல. அதனால இதுக்கு வெறும் நடராசமூர்த்தி இல்ல, ஆனந்த நடராசமூர்த்தி. சரி, இப்ப சிவலிங்கம்ங்கிற ஒன்றை நாம் வழிபடுகிற பொழுது, நான் பொதுவா பேசுறேன், நான் ஐ எம் டாக்கிங் இன் ஜெனரல். இது சில சமயம் இதுல காரிலேட் ஆகலாம், சில சமயம் ஒத்து போகலாம், சில ஒத்து போகாம இருக்கலாம். நீங்க அதாவது தக்கப்படி பொருத்தி பார்த்து கொள்ளலாம். எப்படின்னு கேட்டா, சிவலிங்க வழிபாடு செய்ய ஆரம்பித்தவர்கள் உருவ வழிபாடு செய்யக்கூடாது. எப்ப சிவலிங்கம் தான் முழுமை என்று ஒப்புக்கொண்டு அதை வழிபட ஆரம்பிச்சோமோ, நாம அப்புறம் திரும்பவும் உருவத்துக்கு கீழே இறங்கி வந்தோம்னா நாம உருவத்துக்கும் அரு உருவத்துக்கும் இப்படியா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது. ரொம்ப தெளிவா உங்களுக்கு நான் சொல்றேன். அத்தனை திருமுறை ஆசிரியர்களும் திருக்கோயில் இருக்க சிவலிங்கத்தை தான் வழிபட்டாங்க. அவங்க உருவ நிலைய அந்த அந்த பாடல்கள், திருமுறை பாடல்கள்ல சொல்லி, அப்படி சொன்னவன் தானே நீ இப்ப இந்த கோயில்ல இருக்கிற அப்படின்னு. திரிபுரம் எரித்தா நீ அல்லவோ இங்கு விற்றிருக்கின்றாய், நஞ்சை உண்ட கண்டமுடையவன் அல்லவோ இங்கு விற்றிருக்கின்றாய் என்று உருவ நிலைகளை எல்லாம் விரித்து பேசிவிட்டு அவற்றை எல்லாம் இங்கே இருக்கிற அருவுருவத்திற்கு பொருத்தி காட்டுவார்கள். இப்ப நாம இந்த நிலையில எப்படி துவங்குகிறோம்னு சொன்னா, நாம உருவ நிலையில தப்பு இல்ல, உருவத்தை வழிபடுறது தப்புன்னு நான் சொல்லவில்லை. நடராஜர் வழிபடுவதோ தட்சிணாமூர்த்தி வழிபடுவது இந்த மாதிரி உருவ வழிபாட்டுல ஒன்றும் தப்பு கிடையாது, வழிபடலாம். ஆனால் இப்ப இந்த உருவ வழிபாட்டிலிருந்து சிவலிங்க வழிபாடு என்பது வேற யாருக்குமே கிடையாது. அருவுருவ வழிபாடு, சைவர்கள் அருவுருவ வழிபாடு என்ற ஒன்றை செய்கின்றார்கள். அருவ வழிபாடு செய்கின்ற ஒரு மதம் இருக்கிறது, அதை விடுங்க நீங்க, அது கான்செப்ட் வேற. அவங்க உருவம் கிடையாதுன்னு சொல்றவங்க, அவங்க சொல்லுகிற அருவம் வேற, நாம சொல்லுகிற அருவம் வேற. நம்முடைய அருவ நிலை வேற, அவங்க சொல்ற அருவம் வேற. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வேற கான்செப்ட். உருவம் அருவுருவம் அருவம் என்கிற நிலைக்கு போகிற பொழுது இந்த அருவ நிலையிலே இருக்கக்கூடிய உயர்ந்த பக்குவம் அவர்கள் தான் இந்த சிவராஜ யோகம் பயிர்கின்றவர்கள். உட்கார்ந்த இடத்திலேயே அந்த
அந்த யோகம் பயின்றவர்கள் நினைந்த நேரத்திலே வழிபாடு செய்கிறவர்கள். இப்ப நாம உருவ வழிபாடோ அருவுருவ வழிபாடோ வைத்துக் கொள்கிறவர்கள் வழிபாட்டுக்கென்று ஒரு நேரம் வைக்கிறோம் இல்லையா? நம்ம ஒரு காலையில எத்தனை மணிக்கு நமக்கு தோதா வருதோ அந்த நேரத்தில் வழிபாடு செய்கிறோம். நமக்குன்னு ஒரு நேரம் தேர்ந்தெடுத்துக் கொண்டு வழிபாடு செய்கிறோம். திருக்கோயில்கள்ல அதுக்குரிய காலங்கள்ல வழிபாடு செய்கிறார்கள். 4 காலம் 5 காலம் 6 காலம் என்று கால வழிபாடு அந்தந்த காலத்திற்குரியபடி வழிபாடு செய்கின்றார்கள். இவைகளெல்லாம் இந்த கால வழிபாடெல்லாம் உருவத்துக்கும் அருவுருவத்துக்கும் தான் பொருந்தி வரும், யோகத்துக்கு பொருந்தாது. எப்ப அருவநிலை வழிபாட்டுக்கு நீங்க போயிட்டீங்களோ, எப்பப்பெல்லாம் வழிபாடுன்னு எண்ணுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் வழிபாடு. இன்னும் மட்டுமல்ல, இந்த வழிபாடு தொடர்ந்து நிகழும். அருவ வழிபாடு, அந்த அருவ வழிபாடு செய்து கொண்டிருந்தவர்கள் திருமுறை ஆசிரியர்கள். நமக்கு அவங்க காட்டினாங்க. இப்படி குழந்தைய பார்த்து கேட்டோன்னே, என்னடா ஸ்கூல்ல என்னடா கத்துக்கிட்டேன்னு, வாத்தியார் இன்னைக்கு அடிஷன் சொல்லி கொடுத்தார். அப்படிங்க குழந்தை, என்னடா அடிஷன் சொல்லி கொடுத்தார்? 4+3 எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்தார். நல்லா சொல்லி கொடுத்தாரா? வாத்தியாருக்கே தெரியலம்மா. என்னடா அவரே விரல் விட்டு என்றாரு. அவரே விரல் விட்டு அவர் விரல் விட்டு காட்டினாராம். இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 3 எவ்வளோடா? 4 3 எவ்வளவு பாருங்க, பார்க்கலாமா? இந்த மாதிரி இப்ப பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 பையன் நினைச்சுக்கிறான். வாத்தியாருக்கே இப்பதான் தெரியுது. அப்படியா? பொருள் எதுக்கு இல்ல. திருமுறை ஆசிரியர்கள் நமக்கு இந்த வழிபாட்டெல்லாம் காட்டினா அவங்க இப்ப ஆரம்ப நிலையில் இருக்காங்கன்னு அர்த்தமா? இல்ல. இந்த வழிபாட்டுக்கு நாம அது இப்ப கொஞ்சம் சொன்னா எனக்கு கொஞ்சம் தெளிவாகும். இப்ப இன்னைக்கு ரொம்ப டாக் ஆஃப் த டவுன் இன்னைய தேதிக்கு என்ன அப்படின்னு கேட்டா குரு பயிற்சி. ஒரே கலாட்டா 11 மணிக்கு. சரி, அது ஏதோ பேர்ந்துட்டு போறாரு விடுங்க, வியாழபவன். இந்த குருவை பேர்ந்தாருன்ட்டு நம்மால பேர்க்கிறாங்க. அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. சிவனை எதுக்கு பேர்க்கிறீங்க? சிவன் பேர்வானா ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு? தட்சிணாமூர்த்தி, இது என்ன ஒரே கேலி கூத்தா இருக்குது? இது ஏன் நாம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்? நவகிரகங்கள்ல ஒரு கிரகமா இருக்கிறவர் குரு பகவான், பகவான். அவர் தான் வீடு விட்டு வீடு மாறி மாறி போயிட்டு இருப்பார். தட்சிணாமூர்த்தியும் குருவாக்கி அவருக்கு கொண்டகடலை எல்லாம் போட்டு மாலையை போட்டு எதுக்கு அவரை வம்பு பண்றீங்க? குருவுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய ராஜகுரு அவர். ஞானசம்பந்தர் ஒரு பெரிய குரு. நல்ல வேளை நாம ஜாக்கிரதையா அவரை பாதுகாத்ததுனால, இல்லாட்டி அவருக்கும் குரு பயிற்சி ஆயிருக்கும். வள்ளல் குருராயன் வாது வென்ற சம்பந்தன் வள்ளல் மலர்த்தாடலை மேல் வைத்து உரைத்தான் உள்ளத்து அழிவில் ஒடுக்கும் தேனை அன்பரலாம் முன்ன ஒழிவில் ஒடுக்க நூல் ஓர்ந்து அப்படின்னு அவர் பாடினார். காழி கண்ணுடைய வள்ளல் குருராயன் திருஞான சம்பந்தர். அது மாதிரி அவருக்கும். சரி, இப்ப சிவபிரானை வழிபடுகின்றவர்களுக்கு இந்த அருவ வழிபாடு போனவர்கள் இருக்காங்க பாருங்க, இவர்களுக்கு கோள்களினாலே இதுதான் உண்மையிலேயே. வேயுரு தோழி பங்கன் சொன்னது எனக்கு கொஞ்சம் நல்லா கவனமா பாருங்க. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் உடமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் யார் இருக்கா? வியாழன் இருக்காருங்க. வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. எத்தனை நல்லதான் போடுறது. அப்போ நம்ம ஆளு பயப்படுறான் கிடந்து இல்லையா? நவகிரகங்களையே எதுக்கு முன்னிலைப்படுத்தினார்கள்னா அப்பத்தான் இவன் பயப்படுவான்ட்டு. ஜோசியக்காரனே முதல்ல என்ன சொல்லுவான் தெரியுங்களா? முதல்ல நீங்க ஜோசியம் பார்த்தாலும் முதல்ல உனக்கு இப்ப ரொம்ப கஷ்டகாலம் நடக்குதுன்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் கஷ்டகாலம் இல்லைன்னா எதுக்கு அவன் ஜோசியன்ட்ட வரப்போறான். நல்ல காலம் இருந்தா வேலையை பார்த்துட்டு இருப்பான் இல்லையா? நல்ல காலம் இருந்தா வீட்டுல பொருளை எப்படி சம்பாத்திய பொருளை செலவு பண்றது, எந்த ஹோட்டலுக்கு போலாம், எந்த படத்துக்கு போலாம், என்ன பொருளை வாங்கலாம்னு சுத்திட்டு இருப்பான். கஷ்டம் வந்தா தானே இவங்கிட்ட வரப்போறான். அதனால இவன் தெரியும், வந்த மூஞ்ச பார்த்தாலே தெரியும் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னு தெரியுது. என்ன சொல்றாருன்னா, வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால். உளமே புகுந்த அதனால் என்ன சொல்றாரு பாருங்க. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால். இப்ப அவர் இந்த கோலத்தை எல்லாம் சொல்ற. என்ன கோலம்? அம்பாள் ஒரு பக்கமா, கங்கையா, பிறைச்சந்திரனா, இப்படிப்பட்ட திருக்கோலம் உடையவனா. இந்த திருக்கோலம் உடையவனாக இருக்கிற உருவமாக இருக்கிற அவன் எப்பொழுது என்னுடைய உள்ளத்திலே அருவமாக தோன்றினானோ அப்பொழுதே நவகிரகங்களுடைய பலன்கள் என்னை பாதிக்காது என்று சொல்லுகிறார். இந்த உளமே புகுந்த அதனால்ங்கிறதுக்கு அதான் அர்த்தம். என்னைக்கு நான் உருவ வழிபாட்டில் இருந்து கிளம்பி அருவ வழிபாட்டுக்கு சென்று நிலை பெறுகிறேனோ அப்பொழுதே நான் நவகிரகங்களினுடைய பீடிப்பிலிருந்து விடுபடுகின்றேன் என்று சொல்லுகிறேன்.
இந்த அருவநிலை வழிபாட்டுக்கு நம்மளை அழைத்து செல்வதுதான் சைவ நெறியினுடைய நோக்கம். அதனால தான் அதை உங்களை சரியை நிச்சு, கிரியை நிச்சு, யோகம் நிச்சு அப்படி கூட்டு போகுது. அப்ப இந்த திருவடி என்பது என்ன அப்படிங்கிற பொழுது, திருவடி என்பது மூலம் என்ற ஒன்றை குறித்து அது அருவ நிலையை குறிப்பதாவது. அப்ப திருவடி என்று சொல்லுகிற பொழுது திரு அடி என்று பிரிந்து அடி என்பது மூலம் என்றாகி மூலம் என்பது அருவ நிலையை குறிப்பது. அருவம், அருவுருவம், உருவம். அப்ப திருவடிங்கிறது இப்ப என்ன? அருவ நிலை. திருவடியே சிவமாவது தேரில். சிவம் எது என்று கேட்டீங்கன்னா அந்த அருவ நிலையில இருக்கே அதுதான் சிவம்னர். அதுதான் லய நிலையில முதல்ல. லயம், போகம், அதிகாரம்னு 3 நிலை இல்லையா? நான் அன்னைக்கே முதல் நாளே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. லயம், போகம், அதிகாரம். லயம் ஒரு 4, போகம் ஒரு 1, அதிகாரம் ஒரு 4. 4 1 5 4 9. இந்த போக நிலை தான் யாரு? சதாசிவன் அருவுருவம். அதிகாரம் மகேஸ்வரன், உருத்திரன், திருமால், பிரமன். இந்த 4 அதிகார நிலை. நடுவுல போக நிலை, அதுதான் சதாசிவன் அருவுருவம். மேல இருக்கிற 4 அருவ நிலை. அந்த 4 தான் என்னது? சிவம், சக்தி, நாதம், விந்து. இந்த 4 தான் லயம்னு பேரு. இதுக்கு லயம்னா சூட்சுமனத்துவம். இந்த 4 தான் நவந்தரு பேதம்னு பேரு. இந்த 9, இந்த 9 ஸ்டெப். இதுல எங்க இருக்கு சிவம்? டாப்ல இருக்கு சரிங்களா? கீழே தொட்டுமா? பிரம்மம், விஷ்ணு, உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன், விந்து, நாதம், சக்தி, சிவம். திருவடியே சிவமாவது தேரில். நல்ல கவனமா கேளுங்க. திருவடின்னு விட்டு தலைய சொல்றார். பார்க்க போனா அடி எதா இருக்கணும்? பிரம்மா. ஆனா இப்ப திரு அடி எது? சிவம். மேல டாப் மோஸ்ட் அதுதான் சிவம். அப்ப அதுதான் சிவம், அதுதான் திருவடினர். இப்ப அதுதான் ஆரம்பம். அதுல இருந்து கிளம்பி மேல போனாதான் 9ஐயும் கடந்து 6 நீத்த அதன் மேல் நிலையை பேராடியின் நாதாதீத நிலை, நாதன் கடந்த நிலை. அங்க இருக்கிறது தான் பரசிவம், அதுதான் வெளி. அப்ப திருவடிங்கிறது எது பிடிச்சா உங்களை கொண்டு போய் அந்த பரசிவத்தோட சேர்க்குமோ அதுக்கு பேரு திருவடின்னு பேரு. நீங்க சிவத்தை போய் மேல் நிலையை எட்டுனீங்கன்னா அது கொண்டு போய் அங்க சேர்க்கும். சில சமயம் என்ன ஆகும்? இந்த சிவத்தை மேல இருக்கிற சிவத்தையும் சக்தியும் பரநாதம், பரவிந்து அப்படின்னு குறிப்பாங்க. கீழே இருக்கிற நாதவிந்தத்தை அபரநாதம், அபரவிந்துன்னு குறிப்பாங்க. நீங்க குழம்பிக்க கூடாது, உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது, அதுக்காக சொல்றேன். அப்ப கோயிலுக்கு போய் திருவடியிலே மலர் சொரிந்தார்கள், திருவடியை வழிபட்டார்கள். அப்பர் சுவாமி திருவடி திருத்தாண்டகம் பாடி இருக்கிறார். யான் எனது அற்ற இடமே திருவடியினார் குமரகுருபரர். அதை கடல்னு கூட சொல்லுவாங்க. கரங்குவிவார் உள்பகிழும் கோன் கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. மேல கடல்கள், கீழே கடல். மேல பன்மை, கீழே ஒருமை. இந்த பன்மை ஒருமை என்னவோ வந்ததுக்கு பாடிட்டு போயிட்டான்னு நினைக்க கூடாது, அதுல வேறுபாடு இருக்கு. கடல் அப்படின்னு அந்த இடத்த குறிக்கிறார். இந்த கடல்ங்கிறது அந்த இடத்துல ஒலியை குறிக்கும், மேல இருக்கிற கடல்கள் திருவடியை குறிக்கும். அப்ப கடல் அப்படின்னு சொன்னா எதுக்கு அது கடல்னு பேருனா, இந்த வீரர்களுக்கு உரிய அணி கடல். எப்பவுமே ஆணுக்கு உரியது கடல், பெண்ணுக்கு உரியது சிலம்பு. பெண் அணிவதுக்கு சிலம்புன்னு பேருங்க, ஆண் அணியறதுக்கு கடல்னு பேரு. நம்மளும் காலில் போட்டுக்கிட்டு இருந்தோம், கொஞ்ச நாள் விட்டுட்டோம். நம்ம விட்டது 1 2 வேணா நீங்களே வச்சுங்க போங்க அப்படின்னு விட்டுட்டோம். கையில அணிவோம், காப்புன்னு பேரு இதுக்கு, கையில அதையும் விட்டோம், வேணா போங்க நீங்களே போங்க. தலையில பூவெல்லாம் வச்சிட்டு இருந்தோம் நாம ஒரு காலத்துல, தெரியுமா? நம்முடைய இதுக்கு குஞ்சின்னு பேரு, அவங்களுக்கு கூந்தல்னு பேரு. தினம் ஒரு ஆணுக்கு 2 முழம் பூ வேண்டி இருக்கும். காலையில வெளியில போகும்போது அவங்க கொஞ்சம் வச்சுக்கிட்டு கிள்ளி நமக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க, வச்சுக்கிட்டு போகணும். அப்புறமா தான் பார்த்து சரி பரவாயில்ல எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னுட்டு எவ்வளோத்த விட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா? சனி நீராடுன்னு நமக்கு தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்க வெள்ளிக்கிழமை குளிச்சு மீதி என்ன இருந்தா சனிக்கிழமை நீ நீராடு அப்படின்னு நமக்கு வச்சாங்க. எதுக்கு கடல்னு பேருன்னு சொல்றேன் கேட்டுங்க. ஏன் கடல்னு அதை குறித்தாங்கன்னா, கீழே இருக்கிற நிலைகள் எல்லாம் கடண்டு போனால் அடையக்கூடிய இடம், கடல்வதினாலே அடையக்கூடிய இடம் கடல்னு பேரு. எல்லாம் கடண்டா அடையக்கூடிய இடம். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதை அடைய முடியாது. கடல் என்றால் கடல்வது என்றால் நீங்குவதுன்னு அர்த்தம். எல்லாம் கடன்ற பிறகு அடையக்கூடியது. எதெல்லாம் கடலணும்? கீழே இருந்து பிரம்மாவில ஆரம்பிச்சு அத்தனையும் கடலணும். அவ திருவடியே சிவமாவது தேரில். தேரில் நன்றாக யோசித்து பார்த்தால்
நன்றாக தேர்தல்னா தேர், அப்படி தேர்தல்னா என்ன அர்த்தம்? தெரிந்து நுட்பமாக உணர்ந்து செயல்படுதல் அர்த்தம். தேரில் அப்படின்னு அர்த்தம். நன்றாக தேரில், தேரில்னா தெரிந்து கொண்டு, ஆய்ந்து அறிந்து கொண்டு அர்த்தம். அதுக்கு தேர்ந்து பார்த்தான். தேர்வு இன்னும் ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? தேர்தல். எங்க நாம ஆராயாம வேலை செய்யறோமோ அதுக்கும் தேர்தல்னு பேர். ஆய்ந்து செய்யக்கூடியது தேர்தல்னு பேர். உண்மையிலேயே தேர்வுல இருந்து வந்தது அது. சரி, பாட்டை பாப்போமா? அந்த பாட்டு என்ன சொல்லுது? திருவடியே சிவமாவது தேரில், தேரில் முதல்ல போட்டுக்கணும். தேரில், தேரில் திருவடியே சிவம் ஆவது. தெளிந்து நுட்பமாக பார்த்தால் திருவடி என்று சொல்லக்கூடியதுதான் சிவம் என்று சொன்னால் மூலப்பொருளாக விளங்குவது, நுட்ப பொருளாக விளங்குவது இந்த சிவம் என்பது, அதுதான் திருவடி. அப்ப கோயில்ல போய் திருவடி என்று சொன்னால் சிவத்தை குறிக்கிறது. திருவடியே சிவலோகம் சிந்திக்கில், சிவ சிந்தனையாக விளங்குகிற பொழுது சிவலோகத்தில் இருப்பார்கள். அப்படி சிவலோகத்தில் இருக்கிறவர்கள் திருவடியை பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். மலமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படிங்கிறதுக்கு பரிமேலழகர் எழுதினார். அடி சேர்தல் என்றால் தொடர்ந்து சிந்தித்தல் அப்படின்னார். அடி சேர்தல்னா தொடர்ந்து சிந்தித்தல் அர்த்தம். பாருங்க இப்படி கார்லேட் ஆகுதுன்னு பாருங்க. திருவடியே சிவலோகமாவது சிந்திக்கில், திருவடியே செல்கதி அது செப்பில். அப்ப நாம திருவடி திருவடி என்று வழிபட்டு அந்த திருவடியாகிய சிவம் நம்மை ஆட்கொண்டு அந்த சிவத்தினாலே நாம் சிவம் கடந்த நிலையிலே பேரானந்தத்திலே மூழ்குதல் வேண்டும். அப்படி நம்மை அருவ நிலைக்கு அழைத்து சென்று அருவ நிலை ஞானத்தை வழங்குதல் வேண்டும் என்று நாம் அதை செல் கதியாக பற்றி கொள்ள வேண்டும். திருவடியை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவது என்பது நம்மை கொண்டு சேர்க்கின்ற சிவநிலையாக இருக்கக்கூடிய அந்த அருவ நிலை. திருவடி என்பது பரமானந்த நிலைக்கு அழைத்து செல்லுகின்ற சாதனம். திருவடி என்பது ஒரு சாதனம். அந்த சாதனத்தை திருவடி என்று சொல்லுவது வழக்கம். காரணம், அது நம்மை கொண்டு போய் ஆனந்தத்திலே சேர்ப்பதினாலே. திருவடியே தஞ்சம் உள் தெளிந்தார்க்கே. அப்ப யார் உள்ள இத்தனை விஷயங்களும் தெளிந்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் திருவடியே சரணம் என்று அடைவார்கள். உள் தெளிந்தார்க்கு தஞ்சம் ஆவது திருவடியே. உள் தெளிந்தார்க்கு தஞ்சம் திருவடியே. அது அப்படி போடணும். உள் தெளிதல் என்ன? உள்ளே தெளிதல், அகம் தெளிதல். அகத்திலே அருவ நிலையை தெளிந்தவர்க்கு திருவடியே தஞ்சமாகும். அப்ப நாம போய் அங்க திருவடியை வழிபடுகிறோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு சிவலிங்கத்துக்கு எங்க இருக்கு திருவடி? சிவலிங்கத்துக்கு அருவுருவத்துக்கு ஏது திருவடி? அப்ப திருவடி நாம எதை குறிக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய அருவ நிலையாகிய சிவமூர்த்தத்தை குறிக்கிறது. எனவே திருவடி என்று சொன்னால் அதனுடைய ஆதாரமாக விளங்கக்கூடிய அருவ நிலையாகிய சிவத்தை, அதுதான் அடி. அப்ப அவங்க போய் திருவடியை வழிபட்டார்கள்னா நாம போய் அங்க இருக்கக்கூடிய அரு உருவமாக இருக்கக்கூடிய அந்த நிலையை வழிபடுகிறோம். அது கல்லோ மரமோ அந்த நிலையை வழிபடுகிறோம். அவங்க அதனுடைய ஆழமாக நுட்பமாக சூட்சமமாக இருக்கக்கூடிய சிவத்தை வழிபடுகிறார்கள். அதனாலதான் திருவடியை வழிபட்டார்கள். அப்ப நாம கோயில சென்று வழிபடுவதை காட்டிலும் அதனுடைய மூலமாக இருப்பதை ஞானிகள் வழிபடுகிறார்கள். அப்ப ஞானிகள் போய் திருவடியை வழிபட்டார்கள் சொல்லுவாங்க, நாம போய் சுவாமியை வழிபட்டோம்னு சொல்லணும். அதனாலதான் திருஞான சம்பந்தர் சென்று திருவடியை வழிபட்டார் என்று சொன்னால் அந்த மூர்த்தத்தை, அதனுடைய சிவலிங்கத்தினுடைய நுட்பத்தை, சூட்சமத்தை, சிவத்தை வழிபட்டார் என்று பொருள். எனவே நாம உருவ நிலையிலிருந்து அரு உருவத்திலிருந்து அருவ நிலைக்கு செல்லுகின்ற பாதையிலே செல்லுகின்றோம். அருவ நிலைக்கு சென்று வழிபாடு செய்கிறவர்கள் வினை பீடிகையில் இருந்து, வினையினுடைய தாக்கத்தில் இருந்து விடுபடுகிறார்கள் என்கிற அந்த நுட்பத்தை நம்முடைய சுவாமி இங்கே அழகாக பேசுகிறார் என்று சொல்லி இந்த பாடலுடைய விளக்கத்தோடு இன்றைய தினம் அடியை நிறைவு செய்து, திருமூலருடைய குருவருளும் சிவபெருமானுடைய திருவருளும் நிறைந்து அனைவருக்கும் விளங்குவதாக என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.